இந்த கான்செப்டை நான் இன்னைக்கு இங்க பதிவு பண்ண விரும்புறேன். ஆண்டர்பிரனர்னா தொழில் முனைவோர். இன்ட்ராபிரனர் ஈக்கு பதிலா போட்டீங்கன்னா யாருங்க அவங்க அப்படின்னா, நாளைக்கே உங்க கம்பெனிக்கு போறீங்க, உங்க ஆபீஸ்க்கு போறீங்க, உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய 2 பேரை கூப்பிடுறீங்க. உங்களுக்கு அடுத்த முக்கியமான இதுல ஒரு பேச்சுக்காக நான் சொல்றேன், உடனே நீங்க செய்ய முடியுமான்னு பார்க்காதீங்க, ஏன்னா அது கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி செய்யணும். அப்ப நான் உங்களுக்கு மாசம் இவ்வளவு சம்பளம் தரேன், சம்பளம் ஓகே, ஆனா உனக்கு நிறைய இன்னும் அதிகமா சம்பாதிக்கணும் ஆசை இருக்கும் இல்ல? யார் தான் வேணான்னு சொல்லுவாங்க? நீங்க சம்பளம் கொடுக்கலாம், அந்த சம்பளம் வாங்க நபருக்கு உள்ளுக்குள்ள மனசுல என்ன தெரியுமா இருக்கும், எனக்கு இவ்வளவுதான் மேக்சிமம் வருமா வாழ்க்கையில, என்னுடைய ஏர்னிங் பொட்டன்ஷியல் என்ன, என்னுடைய சம்பளம் 30 நாள் வேலைக்கு போட்டு இவ்வளவு சம்பளம் ஓகே, என்னுடைய வருமானம் இவ்வளவுதான், 30 நாள்ல இவ்வளவுதான், இதை விட பெருக்க முடியாதா? எப்படி பெருக்க முடியும்? அடுத்த வருஷம் இன்கிரிமெண்ட் ஒரு 5%, 8% இவ்வளவுதானே பண்ண முடியும். அதுல 10 பேர் ஒர்க் பண்ணல, 2 பேர் நினைப்பாங்க, எனக்கு ஃப்ரீயா நீங்க ஹேண்ட் கொடுத்தீங்கன்னா, என்ன ஃப்ரீயா வேலை பண்ண வச்சீங்கன்னா, நான் இந்த கம்பெனியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும்னு அவங்க நினைச்சிட்டே இருப்பாங்க. ஆனா சொல்ல மாட்டாங்க, ஏன்னா பயம் உங்ககிட்ட, அவங்களுக்கு சொல்லவும் தெரியாது. நிறைய நிறுவனங்கள்ல நான் போய் இதை ஸ்டடி பண்ணி சொல்ல ஆரம்பிப்பேன். எப்படின்னா, கூப்பிடுவேன் அவங்கள, அப்பா இப்போ ஓனர் இருக்கார் இல்லையா, அவருடைய 40% அவர் டயத்தை நீ சேவ் பண்ணி கொடுக்குறியா? ஏன்னா அவரை நான் ரிலீஸ் பண்ணி ஆகணும், டே டு டேல மாட்டிட்டு இருக்காரு, அவர் ரிலீஸ் பண்ணணும், நீ செய்ய முடியுமா? செய்ய முடியும் சார். சரி, என்ன செய்ய முடியும்? திறமை என்ன இருக்கு, அது செய்யக்கூடிய பக்குவம் இருக்கா? ஓனர்கிட்ட கேட்பேன், அவர் கொஞ்சம் லாயலான பர்சனா, இன்டெகிரிட்டிலாம் இருக்கா, நேர்மை இதெல்லாம் இருக்கா, அறம் இருக்கா, அதெல்லாம் முதல்ல பார்த்துப்போம். அது பேசிக் பிரின்சிபல் முடிச்சுட்டு தான் உள்ளே வருவோம். அப்படி இருக்கக்கூடிய நபரை ஒரு ஆளை கண்டுபிடிச்சிட்டோம்னா உங்களுடைய 40% நேரம் மிச்சப்படுகிறது. இன்னைக்கு காஸ்ட்லியஸ்ட் கமாடிட்டின்னு சொல்லுவாங்க. காஸ்ட்லியஸ்ட் கமாடிட்டி எது தெரியுமா? ரொம்ப காஸ்ட்லி பணம் அல்ல, எது? நேரம். நேரம் தான் இருக்கிறதுலே காஸ்ட்லி. இந்த நிகழ்ச்சிக்கு என்ன முதல்ல அழைச்சிட்டு வந்த திரு சுந்தரேசன் இங்க உட்காந்துருக்காரு, பொதிகை வி சுந்தரேசன் சார், திருப்பூர். அவர் நல்லாவே தெரியும். அவர் எப்போ ஃபோன் பண்ணாலும் நான் சொல்லுவேன், சார் 2 நிமிஷம் தான் பேசணும், 20 நிமிஷம் நான் டைம் கொடுக்க மாட்டேன். நோ 20 மினிட்ஸ் டாக். ஃபோன்ல பேசும்போது சொல்றேன், எதுவா இருந்தாலும் 2 மினிட்ஸ்ல பேசுங்க, எதுவா இருந்தாலும் எனக்கு ஆடியோவா போட்டுருங்க, எதுவா இருந்தாலும் டெக்ஸ்ட் பண்ணுங்க. நம்ம உறவு தான் நல்லா இருக்கு. உறவு நல்லா இருக்கும் போது அப்படியே இடுப்பு பிடிச்சிட்டே இருக்க முடியாது. ஐயோ தப்பா எடுத்துப்பாங்க, ஐயோ தப்பா எடுத்துப்பாங்க, யாரும் தப்பாலாம் எடுத்துக்க மாட்டாங்க, யாருக்கும் டைம் இல்லை. குறுகிய நேரத்துல கடவுளை பத்தி சொல்லுவாங்க, கடவுள் இஸ் த ஒன்லி என்டிட்டி, 0 இன்புட் இன்ஃபைனைட் அவுட்புட். கடவுள் மட்டும்தான் 0 இன்புட், இன்ஃபைனைட்னா கணக்கிலடங்கா எல்லையற்ற